நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷா. தேஷ் ஹமாரா போயம்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு இஆர்சியில் அந்த போயம்னுடைய நேமே வந்திருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் செகண்ட் கொஸ்டினில் அப்படி கிடையாது. பாருங்கள், இந்த கொஸ்டினில் மதுமே தேஷ் ஹமாரான்ற வேர்டே இல்லை. ஸோ தட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய மீனிங் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்டு அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு ரொம்ப ஷார்ட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். இந்த போயம்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை இஆர்சியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரவேஷிகா போயம் இஆர்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் போயம்னுடைய இஆர்சி. ஃபஸ்ட்டு போயம்னுடைய இஆர்சி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. மதுமே தேஷ் ஹமாரா பாவார்த்னா இஆர்சி. அதில் ஃபஸ்ட்டு இஆர்சி அருண் யஹ்னு ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு லைன்லேயே பாருங்கள், மதுமே தேஷ் ஹமாரான்ற வேர்டு இருக்குது. ஸோ இந்த வேர்டை பார்த்த உடனே நீங்கள் சந்தர்ப்ப எழுதுறதுக்கு ரெடியாக இல்லலாம். சந்தர்ப்பம் வந்து மதுமே தேஷ் ஹமாரா போயம்லேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சந்தர்ப் பாருங்கள், நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரஸ்துத்னா கொடுக்கப்பட்டுள்ள, பத்தியாம்சனா பேராகிராஃப், கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃப். கவி ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் கிருத்து, கவிஞர் ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் எழுதிய அப்படி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கைடில். நான் அந்த பிரஸ்துத்துன்றதை ஷார்ட் பண்ணி யஹ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேராகிராஃபில்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு மீனிங் மாறாது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யஹ் பத்யாம்ஷ் கவி ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் கிருத்து, கவி ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் எழுதிய, கிருத்துனா இயற்றிய. மதுமே தேஷ் ஹமாரா போயமோட பேர். மதுமே தேஷ் ஹமாரா கவிதா சே போயமிலிருந்து லியா ஹயாஹை கொடுக்கப்பட்டுள்ளது. மதுமே தேஷ் பாரத் கி பிராகிருத்திக் சுந்தரத்தா கா வர்ணன் கர் ரஹே ஹேன். நீங்கள் இதை வந்து தனியாக ஒரு பேராகிராஃபாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சோடனே கண்டினியூட்டியாக எழுதிடலாம். மதுமே தேஷ் பாரத், நம்ம சாஃப்டான கண்ட்ரி இந்தியாவில் இயற்கையினுடைய அழகை வர்ணிச்சிருக்கிறாங்க. இந்த 2 லைனில் அதை தான் செஞ்சுருக்குறாங்க. அதை பற்றின இங்கே வர்ணித்து எழுதியிருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சந்தர்ப்பிலேயே நம்ம கொடுத்துட்டா நமக்கு மார்க்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம பாவார்த் பேராகிராஃப் பார்க்கலாமா? பாவார்த். கவி கஹத்தேகை, கவி சொல்கிறார், பாரத் வசந்த் கே சௌந்தர்ய வ சூரியோதய் சே பரா தேஷ் ஹை. இந்தியா வசந்தத்தினுடைய அழகு, வசந்த காலத்தினுடைய அழகும், அண்டு வேணா அண்டுன்னு மீனிங், அவருன்னு எழுதுவீங்கள்ல, அதே சேம் மீனிங் தான் வே. சூரியோதய் சே பரா, சூரியோதய்னா சன்ரைஸ், சன்ரைஸ் நிறைந்த ஒரு கண்ட்ரி, அழகான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. உஸ்மே அஞ்சான் ஸ்ரீஜித் கோபி சஹாரா மில்தி ஹை. இஸ்மே இந்த கண்ட்ரியில், இஸ்மேனா இதில், இந்த இந்திய நாட்டில், அஞ்சான், அஞ்சான்னா அன்னோன் பர்சன்ஸ், அதான் அஞ்சான் ஸ்ரீஜித். அஞ்சான் ஸ்ரீஜித்னா என்ன மீனிங்? அன்னோன் பர்சனுக்கு கூட ஹெல்ப் கிடைக்கும். சஹாரானா ஹெல்ப், மில்தானா காட், ஹெல்ப்பு கிடைக்கும். ய சபிகோ ஜீவன் தான் தேத்தேக, இது அனைவருக்கும் அனைத்திற்கும் வாழ்க்கையை தானமாக கொடுக்கிறது. நமது இந்திய நாடு அதனுடைய வாழ்க்கையை வந்து அனைவருக்கும் தானமாக கொடுத்து விடுகிறது. யஹா கே லோக் படே கருண்கை, இங்கு வாழும் மக்கள், யஹானா ஹியர், லோக்னா மக்கள், லோக்னா மக்கள், பீப்புள், இங்கு வாழும் மக்கள், படே கருண்கை ரொம்ப கருணை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இஆர்சியில் எப்போதுமே விசேஷன்னு நீங்கள் மார்க் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு மார்க் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். முக்கியமாக அந்த விசேஷ் பாயிண்ட் எழுதிடுங்க. பாரத் கி பிராகிருத்திக் சௌந்தர்ய கா சுந்தர் சித்ரன் ஹுவாக. இந்தியாவினுடைய, அதான் பாரத் கி இந்தியாவினுடைய, பிராகிருத்திக் சௌந்தர்ய நேச்சர் சீன்ஸ இயற்கை அழகினுடைய அழகை, இயற்கை அழகினுடைய அழகை, சித்ரன் ஹுவாக வர்ணித்து இருக்கிறார்கள். எதில்? இந்த மதுமே தேஷ் ஹமாரான்ற போயமில். இப்போ மதுமே தேஷ் ஹமாரா போயம்னுடைய இன்னொரு கொஸ்டின், லகு சுர்தனு சே பங் பசாரே ஷீத்தல் மலை சமீர் சஹாரே, उड़ते सह जिस और मुख किए समझ नीड निज
प्यारा இப்போ இது வந்து கொஷினாக கொடுப்பாங்க இந்த 2 லைனு. இதில் வந்து உங்களுக்கு மதுமே தேஷ் ஹமாரான்ற வேர்டு இல்லை. ஸோ நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொஷினில் மதுமே தேஷ் ஹமாரான்ற வேர்டு ஃபுல்லாகவே வந்துருச்சு. அந்த போயம் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேர்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லஹு, லஹுனா ஸ்மால். சுர்தனு, சுர்தனுன்னா வில்லு, பவ். பங்க், பங்க்னா விங்ஸ். ஓகேங்களா? ஸ்மால் பவ் போல் இருக்கிற விங்ஸு. உடுத்தே, உடுத்தேன்னா பறக்கிறது. இந்த வேர்டு நீங்கள் ஸ்டார்டிங் இந்த 2 லைனுடைய ஸ்டார்டிங் வேர்டை பார்த்துட்டாலே உங்களுக்கு இந்த போயம் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸ்மாலான வில் போன்ற சிறகுகளை வைத்து பறந்து வந்து, பறவைகள் வந்து நம்ம இந்தியாவில் சரணடைகிறது. அதுதான் இந்த போயம்னுடைய ப்ரீஃபில் எக்ஸ்பிளனேஷன் பாவார்த்தில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேர்டு அது. லஹு, சுர்தனு, சே, பங், உடுத்தே. இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சந்தர்பு பார்க்கலாம். சந்தர்ப் இங்கே வந்து வஹின்னு கொடுத்துருக்குறாங்க. வஹின்னா நீங்கள் இதை எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்னுடைய சந்தர்பு எழுதணும்னு மீனிங். சந்தர்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயமுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சந்தர்பு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இது यह पद्यांशा कवि श्री जयशंकर प्रसाद कृत मधुमेह देश हमारा कविता से लिया गया है. मधुमेह देश भारत की प्राकृतिक सुंदरता का वर्णन कर रहे हैं. இதை தான் நீங்கள் எழுதணும் சந்தர்பில். சரிங்களா? இப்போ இந்த கொஷனுக்கு சந்தர்பு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பாவார்த்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து சப்தார்த்து. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக், அதனால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். இதை இங்கேருந்து இது வரலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சப்தார்த்து. இந்த வேர்டுனரில் இருக்கிற இந்த கொஷனில் இருக்கிற வேர்ட்ஸினுடைய மீனிங் நம்ம அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே பாவார்த்து எழுதிடுறோம் இல்லையா? அதனால் இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பாவார்த்து பார்க்கலாமா ப்ரீஃபாக? கவி कहते हैं, कवि சொல்கிறார், मधुमेह देश भारत में पक्षियों को भी शरण मिलती है. ரொம்ப சாஃப்டான கண்ட்ரி இந்தியாவில். பேர்ட்ஸ் கூட வந்து பேர்ட்ஸ் ஆல்சோ அதான் பக்ஷியும் கோபி பேர்ட்ஸ் ஆல்சோ ஷரண் மில்திகை சரணடைகிறது. வெளிநாட்டு பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து ஆශ්‍රय பெறுகிறது இல்லையா? அடைக்கலம் அடைகிறது இல்லையா? அதுதான் சரணடைகிறது. देवता के धनुष जैसे अपने छोटे से पंखों को फैलाकर देश विदेश के पक्षी यहाँ आकर आश्रय पाते हैं. இப்போ உங்களுக்கு கொஷினில் எக்ஸ்ப்ளனேஷன் ஐடென்டிஃபிகேஷன் வேர்டு சொன்னேன் இல்லையா? அது இங்கே எக்ஸ்பிளைன் வருது பாருங்கள். தேவதா கே தனுஷ் ஜெய்சே, தேவதைகளினுடைய வில் போன்ற, தனுஷ் ஜெய்சே, தனுஷ்னா வில், வில் போன்ற, அப்பனே சோட்டே சே தனது சிறிய இறகுகளால், பங்கோனா இறகுகள், ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ்னால், ஃபைலாக்கர், ஃபைலாக்கர்னா பறந்து, ஃப்ளை ஆகி வர்றது, பறந்து வர்றது. தேஷ் விதேஷேங்கே பக்ஷி, வெளிநாட்டு பறவைகள், அதான் தேஷ் விதேஷேங்கே பக்ஷி, வெளிநாட்டினுடைய பறவைகள், யஹா ஆக்கர் இங்கே வந்து, ஆශ්‍රय பாத்த ஹே ஆශ්‍රय அடைகிறது, அடைக்கலம் அடைகிறது, அடைக்கலம் பெறுகிறது. வே ஹவா கே ஷஹாரே உட்கர், இது தே த பேர்ட்ஸ், அதான் இங்கே வேன்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஹவா கே ஷஹாரே, ஹவானா காற்று, காற்றினுடைய ஹெல்ப்னால் பறந்து, உட்கர் பறந்து, யஹா ஆத்தேக இங்கே வருகிறது. விசேஷ் भारत में देश विदेश के पक्षी भी आसरा पाते हैं. இந்தியாவில் வெளிநாட்டு பேர்ட்ஸ் கூட அடைக்கலம் அடைகிறது, அடைக்கலம் பெறுகிறது. If you want any Praveshika portion, please comment me. I will try to upload soon. Subscribe our channel. Thank you. Dhanyavad.